வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். நம்ம பேசுறப்போ, எத்தனையோ தடவ நான் சாப்பிட்டுருக்கேன். எத்தனையோ காரணங்கள் இருக்கு. எத்தனையோ தடவ நான் கேட்டுருக்கேன். இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த எத்தனையோ தடவ, இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இத தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜென்ரலா நான் நெறைய தடவ சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா நம்ம வந்து மெனி அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா நம்பர் ஆஃப் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இதே மாதிரி தமிழ் மாரியே எத்தனையோ தடவ, எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கு எனி நம்பர் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எனி நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்றப்பவே பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து சொன்ன மாதிரி எத்தனையோ தடவ, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் சொல்றதுக்கு. அதே மாரி எத்தன வேணுமானாலும் அப்படி சொல்றதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் அப்படின்னு சொல்றதுனாலயே இது வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் கூட மட்டும் தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா, எனி நம்பர் ஆஃப் பிளஸ் கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ் நம்ம எத சொல்றோம்னா, நம்மளால 1, 2, 3 நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அந்த கூட தான் நம்ம வந்து இந்த ஃபார்மட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அதாவது பணம், நேரம் அது கூட இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு வேற இருக்கு. நம்ம அத அப்புறம் பார்க்கலாம். ஸோ நாம இந்த எனி நம்பர் ஆஃப் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களான்னா, இப்போ நம்ம ஜென்ரலா சொல்றது தான். உருளைக்கிழங்க வச்சு என்ன பண்ணலாம்? உருளைக்கிழங்க வச்சு எத்தனையோ ரெசிபி நீ ட்ரை பண்ணலாம். இப்படி நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா? கேஷுவலா. ஸோ அந்த மாரி தான் நம்மளும் சொல்லப் போறோம். இதுல ஒரு பியூட்டி பார்த்தீங்களான்னா, ஜென்ரலா அந்த எனிங்கிற வேர்ட நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்ஷன்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு எக்செப்ஷனல் ஃப்ரேஸ். ஏன்னா இது வந்து ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். அதனால இத நம்ம அப்படியே சாதாரண ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். எப்படி நம்ம தமிழ்ல எத்தனையோ இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி இங்கிலீஷ்ல எனி நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த சென்டென்ஸ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நீ முயற்சி பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட பேசிக் சென்டென்ஸ் இல்லையா? அதனால யூ கேன் ட்ரை. யூ கேன் ட்ரை வாட்? எத்தனையோ ரெசிபி. அப்படி சொல்றதுக்கு யூ கேன் ட்ரை எனி நம்பர் ஆஃப் ரெசிபீஸ். உருளைக்கிழங்க வச்சு வித் பொட்டேட்டோஸ். யூ கேன் ட்ரை எனி நம்பர் ஆஃப் ரெசிபீஸ் வித் பொட்டேட்டோஸ். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் இல்லையா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் எத்தனையோ தடவ உன்கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியிருக்கேன். ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருக்கேன். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ ரொம்ப சாதாரணமா டே டு டே கான்வர்சேஷன்ல சொல்ற சென்டென்சஸ் தான். நான் சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால, பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரக்சர் கூட நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றது சகஜம். அப்படிதான் இதையும் நம்ம சொல்லப் போறோம். சொல்லி இருக்கேன் அப்படின்றதுனால ஐ ஹவ் டோல்ட் யூ. நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் யூ. எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் டோல்ட் யூ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். என்ன சொல்லியிருக்கேன்? கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி. டு பி கேர்ஃபுல். ஐ ஹவ் டோல்ட் யூ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு பி கேர்ஃபுல். ஐ ஹவ் டோல்ட் யூ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு பி கேர்ஃபுல். நான் இந்த விளையாட்டுல எத்தனையோ தடவ ஜெயிச்சிருக்கேன். இதுதான் நம்ம அடுத்து சொல்லப் போறது. ஸோ இது பார்த்தீங்களானாலே நெறைய தடவ நம்ம வந்து ஜெயிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன் அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இந்த விளையாட்டுல ஜெயிச்சிருக்கேன். ஐ ஹவ் ஒன் திஸ் கேம். ஐ ஹவ் ஒன் த கேம். நெறைய தடவ அப்படின்னு சொல்ற மாரி எத்தனையோ தடவ அப்படி சொல்றோம். ஸோ எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இதுக்கும் ஐ ஹவ் ஒன் த கேம் மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இது வந்து இன்னொரு விதமா சொல்றது அவ்வளோதான். எப்படி நம்ம தமிழ்ல வந்து நான் நெறைய தடவ ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு விதம் அப்படின்னா, எத்தனையோ தடவ ஜெயிச்சிருக்கேங்கிறது இன்னொரு விதம். அவ்வளோதான். ஸோ ஐ ஹவ் ஒன் த கேம் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். நீ ஏன் போகல? காரணம் சொல்லு. அப்படின்னு சொன்னோமானா, போகாம இருந்ததுக்கு எத்தனையோ காரணம் நான் உனக்கு சொல்ல முடியும். அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ போகாம இருந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த பார்ட் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அத ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் கிவ் யூ. ஐ கேன் கிவ் யூ எத்தனையோ காரணங்கள். எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். எதுக்கு? ஃபார் நாட் கோயிங். ஐ கேன் கிவ் யூ எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் நாட் கோயிங். I can give you any number of reasons for not going. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ ஆண்கள் நீ நானும் போட்டி போடுவாங்க. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ எத்தனையோ ஆண்கள் போட்டி போடுவார்கள். எத்தனையோ ஆண்கள்ங்கிறது தான் அந்த இடத்துல சப்ஜெக்டே. அதனால எனி நம்பர் ஆஃப் மென். தமிழ்ல கவனிச்சுக்கோங்க. எத்தனையோ ஆண்கள் அப்படிதான் நம்ம சொல்றோம். ப்ளூரல் தான் இல்லையா? பொதுவாவே இந்த ஆஃப் பக்கத்துல ப்ளூரல் நவுன் தான் வரும். எனி நம்பர் ஆஃப் மென் தான். அதே மாரி போட்டி போடுவார்கள் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர தான் சொல்றோம். ஆனா,
இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். போட்டி போடுவார்கள்னு அவங்க நம்புறாங்க. ஸோ அந்த மாரி இடங்கள்ல நாம கண்டிப்பா நடக்கும் அப்படின்னால தான் நம்ம வில்லுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நாம அப்படி நெனைக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து வுட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி போட்டி போடுறது. இதுக்கு நம்ம ஜெனரலா கம்பீட்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ, நான் அப்படின்னு போட்டி போடுறத வந்து வை டூ அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ வை அப்படின்ற வார்த்தைய வச்சு சொல்லப் போறோம். ஸோ எனி நம்பர் ஆஃப் மென் வுட் வை டு மேரி ஹர். எனி நம்பர் ஆஃப் மென் வுட் வை டு மேரி ஹர். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னோட பாட்டி இந்த கதைய எனக்கு எத்தனையோ தடவ சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் அத கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ எத்தனையோ தடவ சொல்லியிருக்காங்க. இந்த பாட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ மை கிராண்ட்மா ஹஸ் டோல்ட் மீ. எத்தனையோ தடவ சொல்லியிருக்காங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. முன்னாடி அவங்க இப்ப இல்ல, முன்னாடி எல்லாம் எத்தனையோ தடவ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லணுமாலாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இந்த இடத்துல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். My grandma has told me this story any number of times. இப்போ இந்த செகண்ட் பார்ட். இன்னும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். I still enjoy it. நம்ம எப்படி லைக் சொல்றோமோ அதுலயே இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி I still enjoy it அப்படின்னு நம்ம சொல்றோம். My grandma has told me this story any number of times, but I still enjoy it. அவ எத்தனையோ டயட்டுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டா, எதுவுமே பலனளிக்கவில்லை, எதுவும் ஒர்க் ஆகல, இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ எத்தனையோ டயட்டுகளை அவ ட்ரை பண்ணி பார்த்துட்டா. Of course, present perfect tenseலயே சொல்லலாம். She has tried any number of diets. எத்தனையோ டயட்டுகளை ஃபாலோ பண்ணிட்டா. She has tried any number of diets. எதுவும் பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப nothing works. She has tried any number of diets, but nothing works. நான் இந்த ட்ரெஸ்ஸை எத்தனையோ தடவை போட்டிருக்கேன். ஆனாலும் அது இன்னும் புதுசு மாதிரியே இருக்கு. பார்க்கறதுக்கு இன்னும் புதுசாவே தெரியுது. இப்படி சொல்ல போறோம். ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸை எத்தனையோ தடவை அணிந்திருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்ல போகிறோம். ஐ ஹவ் worn this dress any number of times. I have worn this dress any number of times. இப்போவும் அது புதுசு மாதிரியே தெரியுது. பார்க்கறதுக்கு தெரியுதுன்னா நம்ம லுக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதனால இட் லுக்ஸ். இன்னும் புதுசாக தான் தெரியுது. அதனால இட் ஸ்டில் லுக்ஸ் நியூ. I have worn this dress any number of times, but it still looks new. இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் பத்தி சொல்ற ஒரு காமன் டயலாக். நாங்க எத்தனையோ தடவை சாப்பிட்டுருக்கேன். எப்பவுமே ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நாங்க எத்தனையோ தடவை சாப்பிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் ஈட்டன். ஐ ஹாவ் ஈட்டன் தேர் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஐ ஹாவ் ஈட்டன் தேர் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். அங்கே சாப்பாடு எப்பவுமே சூப்பராக இருக்கும். த ஃபுட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸலண்ட். த ஃபுட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸலண்ட். I have eaten there any number of times and the food is always excellent. இப்போ கடைசியா நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் கூட பாருங்க. இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் எத்தனையோ தடவை அப்படி வச்சு சொல்லிட்டு இருந்தோம். எத்தனையோ பேரு இந்த மாதிரி நம்ம சொன்னோம். இப்போ நம்ம எவ்வளவு வேணுமானாலும் அப்படின்னு சொல்ற மாதிரி எத்தனை வேண்டுமானாலும் அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க எத்தனை டாக்டர்கிட்ட வேணுமானாலும் கேளுங்க. அவங்க எல்லாரும் உங்களுக்கு இதே தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ நீங்க கேட்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னாலே நம்ம வந்து கேன் வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூ கேன் ஆஸ்க் எத்தனை டாக்டர்கிட்ட வேணாலும் எனி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ். யூ கேன் ஆஸ்க் எனி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ். அவங்க எல்லாரும் இதே தான் சொல்லுவாங்க. தே ஆல் வில் டெல் யூ த சேம் திங். தே ஆல் வில் டெல் யூ த சேம் திங். யூ கேன் ஆஸ்க் எனி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் தே ஆல் வில் டெல் யூ த சேம் திங். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். நீ எத்தனை மாம்பழங்கள் வேணுமானாலும் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இப்படி நம்ம சொல்லணும். பொதுவா நம்ம தமிழ்ல எத்தனை வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு வேணாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதாவது கவுண்டபிள் நவுனா இருந்தாலும் அன்கவுண்டபிள் நவுனா இருந்தாலும் நம்ம இன்டர்சேஞ்சபிளி எத்தனை வேணாம் எவ்வளவு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல எனி நம்பர் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுமானா அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுனா இருக்கணும். இப்ப மாம்பழங்கள் எத்தனை அப்படின்னு நம்மளால 1, 2, 3 கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? அதனாலதான் இந்த இடத்துல எனி நம்பர் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி எத்தனை டாக்டர்ஸ் அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம எனி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நீ எத்தனை மாம்பழங்கள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். யூ கேன் ஈட். சாப்பிடலாம்னு இருக்கு. ஸோ யூ கேன் ஈட் எனி நம்பர் ஆஃப் மேங்கோஸ். நம்ம கிட்ட நிறைய இருக்கு. வி ஹவ் பிளென்டி. நிறைய இருக்கு அப்படின்றது தான் நம்ம வி ஹவ் பிளென்டி அப்படி சொல்றோம். யூ கேன் ஈட் எனி நம்பர் ஆஃப் மேங்கோஸ்.
we have plenty அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நாம எனி நம்பர் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸோடைய 2 யூசேஜஸ் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாவே புரியப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே நிறைய சென்டென்சஸ் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த பாட்டை நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த டீட்டெயிலை நான் கவனிக்கவே இல்லை. இப்படி சொல்லணும், இந்த ஸ்கூலில் படிக்க எத்தனையோ மாணவர்கள் போட்டி போடுறாங்க. நீங்கள் வந்து இந்த வை டு அந்த ஃப்ரேஸ் வச்சு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க எத்தனையோ வழிகள் இருக்கு. தாமதமா வந்ததுக்கு, லேட்டா வந்ததுக்கு அவன்கிட்ட எத்தனையோ காரணங்கள் சொன்னான். இந்த வீடியோவை நீங்க எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். இது ஃப்ரீ தான். இந்த 5 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நான் போஸ்ட் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம எனி நம்பர் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.